நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நமது அன்பு ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாஷுவா மெசியானாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் விளங்குவதாக. ஆமென். நாளிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். எரேமியா 23ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெரமையா புக் ஆஃப் இர்மியா as to be spelled correctly. இர்மியா என்னதான் கரெக்ட். எரேமியா தமிழில் இருக்குது, ஆனால் இர்மியா அதுதான் கரெக்ட் மூல பாஷையில். 23ஆம் அதிகாரம். இங்கிலீஷ் ஜெர்மையான்னு இருக்கு, எல்லாம் ஜேஏ கிடையாது ஒரிஜினல்ல. ஆக்சுவல் இர்மியா. இர்மியா 23ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிங்க. பார்க்க போற முழுக்க, ஆனால் முதல் 8 வசனங்களை வாசிங்க. எரேமியா 23:8 முதல் 8 வசனங்கள். நெட்வொர்க் கிளியரா இருக்கா பிரதர்? பக்கம் 903. பக்கம் 903. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று யாவே தேவன் சொல்லுகிறார். இஸ்ராயேலின் தேவனாகிய யாவே தேவன் தமது ஜனத்தை மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று யாவே தேவன் சொல்கிறார். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று யாவே தேவன் சொல்லுகிறார். இதுவும் நாட்கள் வரும் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ராயேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமும் நமது யாசிக்கட்டும் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ராயேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த யாவே தேவனுடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ராயேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த யாவே தேவனுடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். ஆமென். Thank you sister, God bless you. இந்த 7ஆவது வசனமும் 8ஆவது வசனமும் பார்த்தீங்கன்னா, 7ஆவது வசனத்துல என்ன சொல்றாரு? ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல். இதோ ஆதலால் இதோ நாட்கள் வசனம் வாசிக்க சொல்லாது. என்ன புரிஞ்சுனீங்க? 7ஆவது வசனம் 8ஆவது வசனம். எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த அவர் அந்த நாமத்துல அல்லாம எல்லா தேசங்களிலிருந்து கூட்டிட்டு வர போகிற அந்த தேவனுடைய ஜீவனை கொண்டு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்னு சொல்றாரு. கொஞ்சம் அதை விளக்குங்க. ஒருத்தர் என்ன புரிஞ்சுனீங்க? அதாவது ஒரே அடிமைத்தனத்துல எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் அப்படின்றது இல்லாம அவர்கள் அடிமைத்தனத்துல போய் அங்கிருந்து சிதறி இருந்த எல்லாரையும் அவரோட கை கூட்டிட்டு வரோம் இல்லையா, அதை செய்யறோம் அந்த தேவனுடைய ஜீவனை அப்படின்றத. சரி, வேற யாரானும்? ஈஷா சார், அதான் என்னோட கொஸ்டின். சொல்லுங்க. சத்தியம் ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாம இங்க சத்தியம் பண்ணுவார்கள் என்று சொல்றாங்க. ரெண்டு டிஃபரன்ஸ் இல்ல? ஆமா, தெரியலையா? பிரதீப்,
அதாவது முந்தின அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து பார்க்கலும் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து இனிமேல் விடுவித்த தேவன் என்றுதான் இனிமேல் அவரை நினைவு கூறுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. முன்னாடி எகிப்திலிருந்து இதுவரைக்கும் எகிப்திலிருந்து எங்களை எகிப்து வந்த தேவன்னு சொல்லுவாங்க. இனிமேல் அந்த பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் அந்த அடிமைத்தனம் முடிஞ்சு சிறையிருப்பு முடிஞ்சு அவங்க திரும்பி வரும்போது அந்த எகிப்து தேசத்திலிருந்து கூட்டு வந்த தேவன் என்று சொல்றது மறந்துட்டு இனிமே எதிரடிக்கப்பட்ட எல்லா சிறையிருப்பான எல்லா தேசத்திலிருந்தும் மீட்டு எடுத்து வந்த யாவே தேவன் என்று அவரை நினைவு கூறுவாங்க. சரி, வேற யாரானோ? வேற யாரானோ? நீங்க என்ன சுகந்தி சிஸ்டர், என்ன ராஜி சிஸ்டர்? எகிப்து முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் எகிப்து எல்லாம் வந்தாங்க. இப்போ சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்தோம் இந்த வார்த்தை. சிஸ்டர் என்ன சொன்னாங்க? ரிப்பீட் பண்ண முடியுது, கேட்கல சரியா? எனக்கே கேட்கல. இந்த எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துட்டு வந்ததை விட அதுக்கப்புறம் சிதறி இருக்கிற எல்லா தேசத்திலிருந்து அவர் செய்கிற செயல்கள் பகிரங்கமா இருக்கும்ல அவரோட நாமம். ரெண்டு காரியம் சொல்றார். எகிப்திலேருந்து அழைச்சு வந்ததை வச்சு எகிப்தில அழைத்து வந்த பிறகு அங்க என்ன சம்பவிக்குது? மோசையை கொண்டு பிரமாணங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை பிரமாணங்கள்லாம் கொடுக்கிறார். அப்போ சொல்றப்ப என்ன சொல்றாரு? உபாகமம் 6 அதிகாரம் 13 வசனம் பாருங்க. இல்ல உபாகமம் 10 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. உபாகமம் 6 அதிகாரம் 12, 13 ரெண்டும். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின யாவே தேவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகி யாவே தேவருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. பக்கம் 232 பக்கம் சொல்லிடுங்க. இப்பவுமே உபாகமம் 6, 12, 13 அங்க என்ன சொல்றாரு? உன் யாவே தேவனுடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. 10 என்ன சொல்றாரு? 19, 20 10 அதிகாரம் 19, 20 நீங்களும் 20 19 வேணாம் 20 உன் தேவனாகிய யாவே தேவருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இது எங்க? வனாந்தரத்துல மோசையை கொண்டு பிரமாணங்களை கொடுக்குறப்ப சொல்றாரு. எல்லாரும் தெளிவா இருக்கா? இது புரியுது. சரி, இப்போ இதை தான் இஸ்ரவேலர்கள் செய்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. அதை பார்ப்போம் அப்புறம். ஆனால் மோசையை கொண்டு கொடுத்த கட்டளைப்படி இந்த யாவே தேவனுடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. ஆனால் இங்கே எரேமியா கொண்டு என்ன பேசுறாரு? இனி அப்படி ஆணையிட மாட்டேங்க. நீங்க எப்படி ஆணையிடுவீங்க? எங்களை துரத்தி இருந்த தேசத்திலிருந்து, எங்கே இருந்தெல்லாம் துரத்தி, வடக்கு எல்லா இடத்துலேருந்தும் திருப்பி எங்கள் சுய தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்த யாவே தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாங்க அப்படிங்கிறார். ஒரே ஒரு பிரதீப் என்ன சொன்னாப்புல? பிரதீப் கரெக்டா சொன்னாப்புல. ஆனால் செகண்ட் பார்ட் என்னது? பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணின யாவே தேவனுடைய ஜீவனை கொண்டு. என்ன பிரதீப் என்ன சொன்ன? இங்க எரேமியா கொண்டு இதை சொல்றப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, 5வது 6வது பாத்தீங்கன்னா தெரியும் அது பாபிலோனா என்னன்ட்டு. 5வது என்ன 6வது என்ன சொல்றது? மேசியாவை பத்தி சொல்றாங்க. இதோ நாட்கள் வரும் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு கிளை வந்தது, ஆனா நீதியுள்ள கிளை
வந்ததா? வந்ததா? இல்லை வரல. இல்லையா? சாலமன் தானே பிரதர்? தாவீது நீதி உள்ள கிளை வரலையா? ஆண்டவர் வந்தது. ஆண்டவர் தானே. அப்ப வரலன்றீங்க? இல்ல தாவீதுக்கு வந்துதானே, சோலமன் தானே, அப்புறமா தானே பிரதர் வந்தது. தாவீதுக்கு நீதி உள்ள கிளை. கேள்வி இதுதான், தாவீதுக்கு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணினாரா இல்லையா? அப்போதுல 13 இதை பத்தி வாசிக்கிறோம். நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணினாரா இல்லையா? பண்ணினார். அப்போ நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணினாரு. பண்ணுவேன் தேவன் சொன்னாரு, எரேமியா கொண்டு அதை பண்ணிட்டார். ஆனா அவர் ராஜாவாய் இருந்து, சரி இப்ப இங்க அப்படியே கை வச்சுக்கோங்க. ஒருத்தர் நேரம் அப்படியே ஜகரியா 9 அதிகாரத்துக்கு போங்க. 9 அதிகாரம் 9வது முதல்ல வாசிங்க, அதுக்கு பிறகு 10 வாசிக்கலாம். ஜகரியா 9 அதிகாரம், the book of Zechariah chapter 9 verse 9. பக்கம் சொல்லுங்க, முதல்ல எடுத்து 1908 பக்கம். ஜகரியா 9 அதிகாரம் முதல்ல 9வது வசனம் மாத்திரம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மதியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். என்ன சொல்றாருங்க? உன் ராஜா எப்படி வர்றாரா? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். சரி, இப்போ ராஜா கழுதையின் மேல வந்தாரு. எப்படி வந்தாரு? தாழ்மையா வந்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று எங்க வாசிக்கிறோம்? மத்தேயுல எங்க? 21:4. மத்தேயு 11 அதிகாரம் 28, 29. 21 அதிகாரம் எங்க போயிருக்கிறது? 21 அதிகாரம் ஜெனிட்டா 21 அதிகாரம் ஜெனிட்டா cannot do this mistake. 11 அதிகாரம் 28 வாசிங்க. 11 மத்தேயு 11:28 பக்கம் 17. இது பைபிளை திறந்து வாசிச்சீங்கன்னா எல்லா விசுவாசிகளும் இது எப்படி பைபிளை திறக்காம மத்தேயு 11:28 ஒடுக்குன்னு வரணும். யோவான் 3:16 ஒடுக்குன்னு வரணும். வருத்தப்பட்டு பாருங்களே எல்லாரும் நீங்கள் எல்லாரும் தரணும். உத்தரவாசிங்க. இந்த கும்பலோட கத்தக்கூடாது. உத்தரவாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ ராஜா வந்தாரு. ஆனா எப்படி வந்தாரு? கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல எப்படி வந்தாரு? அவர் ரட்சிக்கிறவருமாய். அங்க என்ன போட்டிருக்கு சகரியால? உன் ராஜா உன்னிடத்தில் வருது. எப்படி? சாந்தமாய், ரட்சிக்கிறவருமாய், தாழ்மை உள்ளவருமாய், நீதி உள்ளவருமாய். சரி, இது வந்தார். 9வது வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறிடுது. ஜகரியா 9வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? 1099. இப்பதான் நம்ம அது எதுக்கு இப்பதான் நம்ம வாசிச்சோம். 9வது வசனம் வாசிச்சுங்க. 10வது வசனம் ஜகரியா 9:10. எப்ராயிமில் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். ஏன்னா எப்ராயிமிலிருந்து ரதங்களையும் எருசலேமிலிருந்து குதிரை வீரர்களையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். ஆயிடுச்சா? இப்ப என்ன நடந்துருக்குது? யுத்தம் போடுறாங்க. ராக்கெட் அதுவும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கொடுப்பார். அது எப்படி போடுற இங்கிலீஷ்ல? நேஷன்ஸ். He will proclaim peace to nations. ஆனா இப்ப சமாதானமா இருக்குது.
இல்ல இல்ல ஆ அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். 9ஆம் வசனத்துல என்ன சொல்றோம்? ரட்சிக்கிறவரா வந்தாரு. 10ஆம் வசனத்துல ஆளுகைக்காக, அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. 9ஆம் வசனம் ரட்சிக்க வருவதை குறிக்கிறது, 10ஆம் வசனம் ஆளுகை குறித்து குறிக்கிறது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சது எல்லாருக்கும்? புரிஞ்சது brother. புரிஞ்சது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பின்னணியில நீங்க 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்த 5ஆவது வசனத்துல இதோ நாட்கள் வரும் என்று யாவதேவன் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் கேட்டார். ஆனால் அவர் ராஜாவா இருந்து, கொஞ்சம் இருங்க, நீங்க அப்படியே கை வச்சுங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. 1105 பக்கம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் யாவது. அந்த இடத்துல ஆண்டவர் ஒண்ணு தடுமாற கூடாது, சர்வ உள்ளவரான்ட்டு. அது ஆண்டவர் தான். ஏன்னா அது ஒட்டாப்புல கமா போட்டு என்ன வருது? நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர். அப்ப இங்க யாரை பத்தி சொல்றாப்ல சொல்லிட்டு அதுக்கு அடுத்த என்ன சொல்றது? ஆனாலும் அவர் வரும் நாளை. அப்ப முதல்ல வராரு, தம்முடைய வராரு. ஆனா டக்குன்னு அந்த காரியத்துல இந்த முதல் வரியை சொல்லிட்டு லொடுக்குன்னு 2வது வரியை பத்தி பேசுறாரு. புரியுது எல்லாருக்கும்? புரியுது பிரதீப். மேரி சிஸ்டர். புரியுது பிரதர். ரைட். அப்போ அதே போலதான் இங்க எரேமியா 23:5 நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணிட்டாரு. ஆனால் அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியில நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அப்போ இது பாபிலோன்ல இருந்து வந்த காரியம் இல்லை. பாபிலோன்ல இருந்து வராங்க, ஆனா வேற ஒரு மகா பாபிலோன் ஒண்ணு இருக்குது. அது வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகா பாபிலோன் இருந்து அங்க திரும்ப வரப்போறாங்க. அது செகண்ட் கமிங் தான் இது. அப்போ ஆமா ஆமா ஆமா. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். 6ஆம் வசனம் இஸ்ராயேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடப்படும் இல்ல எப்படின்னா யாஷிகட்னு என்பது அவருக்கு இடப்படும் நாமம். அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்? யாஷிகட்னு என்பது அவருக்கு இடப்படும் நாமம், அல்லது யாவே தேவனுடைய நீதி, அல்லது யாவே எங்கள் நீதி. முதல் மெசியாவுக்கு இது யாஷிகட்னு என்று பெயர் இடப்படும். அதானே பிரதர்? ஆமா 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 ஆமா. அங்கிள் அது யாஷிகெனுவா ஷிகெனுவா? யாஷிகெனு. ஷிகெனு தானே போட்டுருக்கு. யாஷிகெனு. அது என்ன அர்த்தம்னா நீதியை சேர்த்து வரப்போறார். ரைட்டியஸ்னஸ், டு எஸ்டாப்ளிஷ் த ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட். அப்போ இதைத்தான் அங்கே என்ன பிரதிபம் கேள்வி என்ன? அது ஸ்பெல்லிங் வேணா இல்ல, அது ஸ்பெல்லிங் வந்து ஷிகெனுன்னு போட்டுருக்கு. நீங்க ஷிகெனுன்றீங்களே அதான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் ஸ்பெல்லிங் எழுதிக்கங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல. TSIDKENU சிக்கேனு. யார் சிக்கேனு? சிக்கேனுவா? கிளியரா? அப்போ இது வந்து இவங்க பாபிலோன்ல இந்த 7 வருஷத்துக்கு பிறகு வந்துட்டாங்க. அதனால எரேமியா போட்டு பேசுறப்ப 25ஆம் அதிகாரத்துல
ஒரு 70 வருஷத்தை பற்றி பேசுறாரு. 29 அதிகாரத்துல இன்னொரு 70 வருஷத்தை பத்தி பேசுறாரு. இதை தான் தானியேல விளக்குறாரு. தானியேல் 9 அதிகாரத்துல புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொள்ளுதல். அப்போ 2 வித்தியாசம் இருக்குது. இப்போ முதல் வருகையில இப்போ முதல்ல இவங்க வந்து திரைக்குள்ள போனாங்க, திரும்ப வந்தாங்க, ஆனா அது போராது, திரும்ப துரத்த விடப்பட்டார்கள். ஆனால் இங்கே 7வது தினத்துல, ஏன்னா 6வது தினம் பாருங்க, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். யூதா ரட்சிக்கப்படுதா இப்போ? இல்ல. இன்னும் என்ன பண்ணிருக்கிறாங்க? இல்ல இல்ல, இன்னும் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஜீசஸ் he was a philosopher, he was a teacher. That's Christianity. இப்படிதான் சொல்றாங்க. அது யாரோ எங்களுக்கு தெரியாது. இயேசு நேரம் வந்தாங்க, நத்தனாயாவது தச்சன் நோனா இருந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படிதான் தான் யூதர்கள் இன்னும் அந்த தேவன் கொடுத்த ரட்சண்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் முதல் வருகையில் எப்படி அறியப்பட்டார்? யாஷுவா. யாஷுவா என்றால் என்ன? யாவேவுடைய ரட்சண்யம். அதை ஏற்றுக்கொள்ள யாஷுவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஏற்றுக்கொள்ள அப்படி ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் அந்த நாட்களிலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எப்ப ரட்சிக்கப்படுவார்கள்னா, தேவனே அவர்களுக்கு கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்ற போகிறார். அப்பதான் ரட்சிக்கப்படுவாங்க. சகரியா 12 அதிகாரம் 10ல இருந்து பாருங்க. சகரியா 12 அதிகாரம் 10ல இருந்து பாருங்க. 1101. ஜகரியா 12 அதிகாரம் 10ல இருந்து. புக் ஆஃப் ஜகரியா chapter 12 verses 10 onwards. நான் தாவீது குடும்பத்தாரின் மீதும் எருசலேம் குடிகளின் மீதும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் கிரேக்கியத்திற்காக புரிந்துகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் ஓகே பிரதர். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சீமேயின் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும், அதான் ரொம்ப முக்கியம், அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீங்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப யூதா ரட்சிக்கப்படும்ன்றது எப்போ? அவருடைய 2ஆம் வருகையில தான். புரியுது எல்லாருக்கும்? புரியுது. அப்போ யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ராயேல் சுகமாய் வாசம் பண்ணு. இப்ப அப்படியா இருக்குது இஸ்ராயேல்? அங்கே இந்த ஹெஸ்புல்லா, இங்கே இந்த ஹமாஸ், அந்த பக்கத்தில் ஈரான், இங்கே இந்த ஹவுத்தி எல்லாம் அடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து, அப்போ இங்கே அந்த நாட்கள்ல என்ன சொல்லுவாங்களாம், எப்படி ஆணையிடுவாங்க? முதல் வருகையில முதல்ல இவங்க எகிப்துல அழைச்சிட்டு வந்தாங்க.
அந்த நாமத்தை கொண்டு மோசேயின் கட்டளைப்படி அந்த நாமத்தில் ஆணையிட்டார்கள். ஆனால் வரப்போகிற அந்த நாட்களிலே அவர்களோடு நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன்றார். அது 30ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதுதான் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன்றார். அந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை தூர தேசத்திலிருந்து மறுபடியும் அழைத்து கொண்டு வந்த யாவதேவனுடைய நாமத்தை கொண்டு சத்தியம் பண்ணுவோம். அப்போ இவர்களுக்கு அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நல்லா புரியுதா? ஒரு கொஸ்டின் பிரதர். அப்போ எகிப்தில இருந்து வந்தாரு, அதுக்கு ஏன் அவருடைய அவர் மூலியம் அவர் தான் வீட்டு வந்தாரு, ஏன் அந்த ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல்ன்றாங்க? அவர் தான் கொண்டு வந்தாரு, தேவன் தான். கரெக்ட், கொண்டு வந்தாங்க. அப்ப சத்தியம் பண்றதுன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். இனி முடியாது, அடுத்த இந்த அதிகாரத்தை முழுக்க பார்க்க போறோம் என்னன்னு. இப்ப இவங்க வனாந்தரத்துல இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு தேசத்து பாலு கானான் தேசத்துல போய் சேர்த்தாரு தேவன். அங்க நியாயாதிபதிகளை கொடுத்தாரு, அது பேர் ராஜாக்களை கொடுத்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனை விட்டாங்க. தேவனை விட்டுட்டு எரேமியா 63ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். பாருங்க, ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த நாமத்தை கூட ஆணையிடாமல் தப்பி போயிட்டாங்க. ஆனால் திரைக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் திரைக்குள்ள அழிச்சிட்டு வர்றாங்க. வந்து தேசத்தை கொடுத்தாலும் அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் துரத்த விடப்பட்டு இப்போ சுயாதீனமாக ஒரு நாடு கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ராஜா வரல. நாடு கிடைச்சது, ஆனால் அந்த நாடு எப்படி இருக்குது? துண்டு துண்டா இருக்குது. ஒருத்தன் என்ன பண்றான்? இது என்னோடதுன்னு எடுக்கிறான். எருசலேம் இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குது? 3 சாரார் கிளைம் பண்றாங்க. ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு முதல்ல யூதர்கள், இன்னொன்னு கிறிஸ்தவர்கள், மூன்றாவது முகமதியர்கள், இஸ்லாமியர்கள். பாலஸ்தீனா இல்லைங்க இஸ்லாமியர்கள். 3 சாரார் அங்க தேவாலயம் அந்த இடத்த போட்டி இருக்கிறாங்க. யூதர்கள் சொல்றாங்க, எங்க ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் அங்க இருந்தது, எங்களுக்கு தான் அதுன்ட்டு. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, என்ன எருசலேம்ல எங்க ஆண்டவர் வந்து அவர் தான் உயிரை விட்டாரு, அவர் தான் தேவன், அவருடைய ஆலயம் அது. கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்றாங்க, அது தப்பு. அது அவர் தேவன் சொல்றது வேதத்தின்படி தப்பு, அவர் தேவனுடைய குமாரன். ஆனா கிறிஸ்தவங்க அப்படி பிடிச்சுக்கிறாங்க. பிதா குமாரன் அவரை இவர், ஆனா வெவ்வேற குழப்பம். முஸ்லிம் என்ன சொல்றாங்க? இல்ல, இதுதான் எங்க ஸ்தலம், இங்கதான் அந்த முகமது நபி பரலோகத்தை ஏறி போனாரு. அப்ப 3 சாரார் கையில இது டக் ஆஃப் வாரா இருக்குது. இன்னும் இவங்களுக்கு முழு தேசம் கிடைக்கல. முழு தேசம் கிடைக்கணும், ராஜா வரணும். அப்பதான் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? நிறைவேறதா? நிறைவேறும். ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. எடுங்க எல்லாரும் யோசுவா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. அதிகாரம் 45ஆம் வசனம் கடைசி வசனம். யாவே தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் சொல்லியிருந்த நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. கண்டிப்பா தீத்து 1:3 என்ன சொல்லுது? பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும்.
அப்ப இங்க எரேமியா கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறணும். ஆனால் இப்ப எப்படி இருக்குது? அங்க பேட்டில் நடக்குது. அதனால இவங்களை திரும்ப கொண்டாந்து சேர்த்த பிறகுதான் அந்த நாமத்தை கொண்டு ஆணையிட போறாங்க. அது தேவனே அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்ற போறாரு. அதுதான் நடக்க போறது. இது நமக்கு இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளணும்னா, எப்படி யூதர்களை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல நமக்கு பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். நம்மளே மீட்டெடுத்து வெளியே கொண்டுறாரு. அவர்களுக்கு யூதர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தில கொண்டாந்துட்டு எங்க கொண்டு போறாரு? கானான் தேசம் கொண்டு போறாரு. நமக்கு பரம கானான். அதான் நம்ம கத்துக்க வேண்டியது. அப்போ இங்கே இஸ்ராயேலர்கள் செய்த தப்பு என்னன்னு பின்னால பார்த்தாதான் தெரியும் என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த அதிகாரம் முழுக்க பார்க்கிறோம். இப்போ இவர்கள் தேவனுடைய நாமத்தை கொண்டு ஆணையிட்டு இருக்கணும். ஆணையிடாம இருந்ததுனால அந்த நாமம் வாயிலிருந்து போயிடுத்து. அதனால என்ன பண்ணாங்க? சிதறி போய் விட்டார்கள். திரும்ப கொண்டாந்து சேர்த்த பிறகு இந்த நாமத்தை கொண்டு ஆணையிடுவார்கள். சொல்லிட்டு 9வது பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அங்க பேசுறாரு. ஒரு क्वेश्चन பிரதர், இந்த ஆணையிடுவார்கள் சொல்லிட்டு அது வந்து இப்ப செகண்ட் கமிங் அப் தான் சொல்வாங்க இல்ல பிரதர்? ஆமா. ஓகே थैंक यू. ஆமா, செகண்ட் கமிங் தான். ஏன்னா அப்பதானே கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்ற போறாரு. ஆனாதான் ஜகரியால நான் அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் சொன்னேன். வசனம், அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அடைபட்டிருந்த ஊற்று இது திறக்கப்பட்ட ஊற்று. நமக்கு பிளவு உண்டதுனால ஊற்றுல என்ன வந்தது? ஊற்றுல இருந்து ஊற்று யாரு? தேவன். ஜீவ ஊற்று அவர். ஜீவ ஊற்று பிதாவாகிய தேவன். ஜீவ நதி ஆண்டவர். ஜீவ தண்ணீர் பரிசுத்தாவி. எழுதிங்க, திரும்பி சொல்லுங்க. ஜீவ ஊற்று பிதாவாகிய தேவன். எரேமியா 2:13 பாருங்க. ஆமா, பிதாவாகிய தேவன். ஜீவ ரிப்பீட் பண்ணுவது ஜீவ ஊற்று பிதாவாகிய என்பது பிதாவாகிய தேவன். எரேமியா 2:13 பாருங்க. ஒண்ணுன்னா நான் மெதுவா சொல்றேன். ஓகே. எரேமியா 2:13 பக்கம் 875. என் ஜனங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். நீங்க சொன்ன உடனே வாசிங்க, நான் எடுக்கணும்ல. நீங்க எடுத்துட்டீங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏன்னா தபராஜ் சண்டைக்கு வந்துருவாங்க அப்புறம் என்கிட்ட. ஆமா, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் பிரதர். இல்ல எப்படி எல்லாம் டக் டக் நிக்க முடியும். அது இது சுகந்திஷ்ட சொல்லுங்க. அவங்க பேர் எக்ஸ்பிரஸ் சுகந்தின்னு வைக்கணும். வார்த்தையில பழகணும். வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணி நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்க, ஜீவ தண்ணீருடைய ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். 36ஆம் சங்கீதம் 9வது பாருங்க. அறுநூத்தி 691 பக்கம் 36ஆம் சங்கீதம் 9வது வசனம். புக் ஆஃப் சாம்ஸ் 3rd chapter 36 verse 9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்றுன்றது பிதாவாகிறது. இன்னொரு வசனோட குறிச்சுங்க. எரேமியா 17
13வது வசனம் பாருங்க. எல்லாம் எடுத்துறீங்களா? வாசிங்க. இஸ்ராயேலின் நம்பிக்கையாக யாவே தேவனே, உம்மை விட்டு விலகிறவர் யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய யாவே தேவனை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகற்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்போ இது எப்படி? ஜீவ ஊற்றுன்றது பிதாவாகிய தேவன். இன்னொரு வசனோட பாருங்க. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. முன்னூத்தி 7:17 வெளிப்படுத்தல் 7:17. வாசிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகாண்டுகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவும் துடைப்பார் என்றார். புரியுது? அந்த வசனம் தூந்திச்சு கொஞ்சம் அப்படி தடமுறை மாதிரி வாசிட்டாங்க. ஜீவ தண்ணீர் உள்ள யாரு எங்க நடத்துவாங்களா? ஆட்டுக்குட்டியானவர் இவங்களை மேய்த்து. யாரு இப்ப மேய்ப்பர் நமக்கு? ஆனா பாடுற கிறிஸ்டியன்ஸ் எப்படி பாடுறாங்க? தேவ பிதா எங்கள் மேய்ப்பனல்லோ. அது பாரம்பரியம், தப்போது. யாஷ்வா மெசியா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே. அப்பா இவர் தான் நம்மளை மேய்க்கிறார். அங்கிள், அப்ப சங்கீதம் 23 சொல்ற மேய்ப்பன் வரேன். வெரி குட். பிரதீப் கேக்குறாங்கல்ல, அது ஆண்டவர் தான். இல்ல ஆண்டவர் கிடையாது, இருக்க மாட்டான். ஆண்டவர் கிடையாது. சங்கீதம் 23 யார் சொல்ல போறீங்க? பார்க்காம இது சொல்லலைன்னா இந்த கிளாஸ்ல உட்காரவே கூடாது. யாவே தேவன் என் மேய்ப்பரா இருக்கிறார். இப்ப பிரதீப் கேக்குறான் போல, அங்கிள் அங்க யாவே தேவன் மேய்ப்பரா இருக்கிறார், இங்க ஆண்டவர். சரி, மத்தேயு 11வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. மத்தேயு 11:27. ஒரு நிமிஷம் இல்ல, பக்கம் முதல்ல சகலம்னா முதல்ல பக்கமும் 17ஆம் பக்கம். மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனம். புக் ஆஃப் மேத்யூஸ், காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூஸ், சாப்டர் 11 verse 27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. போறோம். யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. பிரதீப் 3:36. பிதாவானவர் குமாரனில் அன்பாய் எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். முதல்ல பழைய ஏற்பாட்டுல தேவன் என்னெல்லாம் தனக்கு வச்சிருந்தாரு? ரட்சகர், மீட்பர், மேய்ப்பர் எல்லாம் தனக்கு வச்சிருந்தார். எது வரைக்கும்? காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் அது வரைக்கும். குமாரன் எல்லாத்தையும் பண்ண உடனே இவர் சமமாயிருந்த குமாரன் சமமாயிருப்பதை கொள்ளாடின பொருளாக எண்ணாமல் வந்ததுனால
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யாஷுவா மேசியா என்ன ஆகிட்டாரு? எல்லாத்துக்கும் மேல உயர்ந்துட்டார். அப்போ தனக்கு இருந்த மீட்பர், ரிடீமர் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் பிதா தான் வச்சிருந்தார். குமாரன் எல்லாத்தையும் செஞ்சதுனால எல்லாத்தையும் அனுதான் உம்முடைய யாவும் என்னுடைய என்றார். பிரதி புரியுதா? புரியுது. எல்லாத்தையும் குமாரன் கொடுத்துட்டார், ஒண்ணுத்தை தவிர. என்ன என்னது? சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனா இருப்பேன் பார்வோன் யோசனைப்பட்ட. அதே போல இவர் என்ன பண்ணாரு? வலது பாரதத்துக்கு உட்காரம். ஒண்ணு. இன்னொன்னு, தேவன்றதை தனக்கு வச்சுட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி துதியை தனக்கு வச்சுட்டு இருக்கிறாரு. என் துதியை வேறொருவருக்கும் கொடேன். பிரதீப், answer your question. ஓகே. அப்போ புதிய ஏற்பாடு வந்த பிறகு நம்ம இப்ப நமக்கு மேய்ப்பர் ஆண்டவர் தான். சரி, இப்போ வெளிப்படுத்தல் 7:14 என்ன வாசிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவர் மேய்த்து எங்க நடத்திட்டு போறாரு? ஜீவ ஊற்றட்டைக்கு நடத்திட்டு போறாரு. அப்ப ஆட்டுக்குட்டியானவோட போனோம்னா எங்க போயிடுவோம்? ஜீவ ஊற்றட்டை போயிடுவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 8, 12, 14, 6. 8:12. மறுபடியும் யாஷுவா மேசியா ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் யாரு? உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நான் ஒளி, ஆச்சரியமான ஒளி. ஆனா என்ன பின்பற்ற என்ன எங்க போவான்? ஜீவ ஒளிகிட்ட போவான். யோவான் 14:6 சொல்லுங்க. 14:6 பைபிளை தரன்னு சொல்லணுமா? இந்த நேரம் வாட்சி முடிச்சுருக்கணும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப போய் தேடுறது எங்க? பிதாவினிடத்தில். அதுதான் ஜீவ ஊற்று. இப்ப ஜீவ ஒளி ரெண்டும் ஜீவ ஒளி, ஜீவ ஊற்று எல்லாம் பிதாவாகிய தேவன். எல்லாம் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு. மேரி சிஸ்டர், ஜபரா சிஸ்டர், தெளிவா இருக்கு பிரதர். சரி. இப்ப இதுதான் ஜீவ ஊற்றுன்றது பிதாவாகிய தேவன். ஊற்றுல இருந்து ஊத்து என்னைக்கும் வந்துடாது. ஊத்து அங்கேயே தான் இருக்கும். ஊத்துல இருந்து என்ன வருது? நதி. நதி வருது. நதியில என்ன இருக்குது? ஜலம், தண்ணி இருக்கு. தண்ணி. அப்ப நதி வந்ததுனாலதான் நமக்கு நதியில தண்ணி இருக்குன்றது தெரியுது. அதே போல ஆண்டவர் வந்ததுனாலதான் நமக்கு பரிசாவி கிடைக்குது. ஆண்டவர் என்னன்னு சொன்னோம் பிரதர். அப்போ ஜீவ நதி, ஆண்டவர் ஜீவ நதி. ஓகே ஓகே. ஜீவ நதி, பரிசுத்தாவி ஜீவ தண்ணீர். ஜீவ நதி பாட்டு கண்டபடி பாடுறாங்க. என்ன ஜீவ தண்ணீர்? இல்ல என்னன்னோ பாட்டு. ஜீவ நதி ஆண்டவர். இதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ்லாம் குடிச்சு ஏசாயா 49:10 கூட தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா 49:10, 9:10 ரெண்டுமே. ஏசாயா 49 அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 856. சொல்ல போனா அதனால தெளிவா இருக்கிறதுக்கு 7ஆம் வசனத்துல இருந்தே பார்க்கணும். மனுஷரால் அசைக்கப்பட்ட 49ஆம் அதிகாரம் 6:6 இருந்தே பாருங்களேன். 6 இருந்தே பாருங்களேன். நீர் உலகத்துக்கு பூமியை ரட்சிப்பா இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக ஏற்படுத்தினேன் இருக்கா? காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படிக்கு சொல்றாரு. நீர் ஒரு நிமிஷம், நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னா என்னதான்? யாஷுவா, மை சால்வேஷன், என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சனை அவர் தான்.
அப்போஸ்தலர் 4:12 சொல்றது, வானத்தின் கீழே நாம் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இந்த நாமம் இல்லாமல் வேறு எந்த நாமும் கட்டளப்படவில்லை. அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு என்னுடைய ரட்சிப்பாய் வாசியதான். ஜாதிகளுக்கு ஒளியாகவும் இஸ்ராயேலின் மீட்பரும் பரிசுத்தருமாகிய யாவே தேவன் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள யாவே தேவன் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ராயேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். பின்னும் யாவே தேவன் பிரபுக்கள் பணிந்து கொள்வார் என்னன்னு சொல்றது? யாருக்கு பணிந்து கொள்வார்கள்? எப்படின்னா யோசேப்புக்கு சொல்றாரு, பார்வோன் என்னது தண்டனிட்டு பணியுங்கள் சொல்றாருல, சொல்றாரு. ஆதி 41 சொல்றாரு, மூத்த கைட்டி போட்டு ஏன்னா 2ஆம் ரதத்தில் ஏற்றி எல்லாரும் பணியுங்கள். யோசேப்புக்கு பார்வோன் அதே போல. பின்னும் யாவே தேவன் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி. ஏன் பூமியை சீர்படுத்தணும்? என்னாச்சு? பூமி பாழா போச்சு. 14ஆம் அதிகாரத்துல பூமியை வனாந்தரமாக்கணும். அதிகாலை மகனாகி விடுவெள்ளியே உலகெல்லாம் வனாந்தரம் ஆயிடுச்சு. அதான் பிசாசின் கிரியில அடிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டான். 1 5 வாசிக்கிறோம். 3 8. அப்போ இங்க இதை சீர்படுத்துறார். பிசாசு செஞ்சதை இவர் சீர்படுத்துறார். சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் அல்லேலூயா இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். போறோம். இப்போ நீங்க எப்படி பசியும் இல்ல தாகமும் இல்ல சொல்றாரு இல்லையா? நேர அப்படியே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வாங்க. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அங்க ஏசாயாவையும் ஒப்பிட்டு பாருங்க. 7ஆவது அதிகாரம் வெளிப்படுத்தி 7 16 17. பிரதீப், are you on the track? Yes uncle. Rejoicing? Yes uncle. Say glory to God and Christ. Glory to God and Christ. 16 வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும். அங்க ஏசியால அதே வசனம் வருதா இல்லையா? ஆமா. அப்போ அங்க அவர் அங்க எங்க நடத்திட்டு போவாப்ல? ஜீவ தண்ணீர் ஊற்று நடத்த அதே தான் இங்க சொல்றாப்ல. அப்போ ஜீவ ஊற்று அப்படிங்கிறது பிதாவாகிய தேவன், ஜீவ நதி அப்படிங்கிறது குமாரனாகிய மேசியா, ஜீவ தண்ணீர்ங்கிறது பரிசுத்த ஆவி. எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கிறது. இன்னொரு क्वेश्चन, ஜீவ ஒளி. அப்ப ஒளின்றது கிறிஸ்து. ஒளின்றது கிறிஸ்து. உடனே தேவன் ஒளியாகவே இருக்கிறார்னு அர்த்தம் சொல்றாங்க. அது இருக்குது. அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஈசாஸ்டோ இல்ல பிரதீபோ கேட்டுருவாங்க, நான் முன்னாலே சொல்லிடுறேன். பிரதீப், நீ கேட்கல இந்த கேள்வி? ஈசாஸ்ட கேட்டாங்க. ஒளி வந்து ஆண்டவர்ங்களா? தேவன் ஒளி தான், தேவன் ஒளியா இருக்கிறார். கரெக்ட். சரி, இப்ப கண்மலை யாரு? அந்த டெஃபினிஷன் நீங்க சொன்னீங்க, அத நாங்க எழுதிக்கலாம் பிரதர். நித்திய கண்மலைதான். இப்ப ஒளி சொல்லுங்க முதல்ல. நித்திய கண்மலை தேவன். கண்மலை அல்லது நித்திய கண்மலைன்றது பிதாவாகிய தேவன். பிளவுண்ட கண்மலை ஆண்டவர். எல்லாம் அடுங்க, உபாகமம் விடுங்க. வேதத்தை நல்லா வாசிங்க.
உபாகமம் 32 அதிகாரத்தை எடுங்க எல்லாரும். அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் ரெண்டு வாசிங்க. பக்கம் சொல்றேன். முதல்ல 266ஆம் பக்கம். மெதுவா ஆசனம் மெதுவா எடுங்க. உபாகமம் 32 அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் நல்ல தெளிவா நிறுத்தி எடுத்துறீங்களா எல்லாரும்? எடுத்துட்டோம் பிரதர். ரைட், வாசிங்க வாசிங்க. 30, 31 ரெண்டும். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் யாவே தேவன் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவதெப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். போறோம். இது என்ன புரியுதுங்க? குறிப்பா 31வது வசனம். திரும்ப ஒரு தடவை அதை நல்லா நிறுத்தி மனத்துல ஏத்தி வாசிங்க. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். நம்முடைய சத்துருக்களே என்ன தீர்மானிக்கிறார்கள்? அவங்களோட கண்மலை நம்மளோட கண்மலை. இஸ்ரேலர் சத்துருக்கள் சொல்றாங்க, ஐயோ அவங்க கண்மலை நம்ம கண்மலை. ஆனா அவங்க கண்மலை எப்படி? நம்ம கண்மலையை போல இல்ல. அப்போ அது எதை காண்பது கண்மலைன்றது? நம்ம தேவன் அவங்க தேவன். அதான் நம்ம கண்மலை. நம்ம தேவன் அவங்க தேவனை போல இல்ல. ஐயோ நம்ம தேவன் ஒண்ணு. தாகோன் என்னாச்சு? தாகோன் எங்க வாசிக்கிறோம்? தாகோன் எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் எடுங்க. 1 சாமுவேல் 5 அதிகாரம் எடுங்க. எல்லாம் அடுங்க. 1 சாமுவேல் 5 அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய பெட்டியை பிடித்து 345 பக்கம். அதை எபேசிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் யாவே தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் யாவே தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. போறோம். இப்போ இந்த தாகோன்றது என்னது? அந்நிய தெய்வம். அந்த அது என்ன ஆச்சு? அது முதல் நாள்ல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்தது. 2வது நாள் அது தூக்கி வச்சாங்க. 2வது நாள் தலை காலி எல்லாம் காலி. உடன்படிக்கை பெட்டின்றது என்னது? ஆண்டவர். உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர். அதுல என்ன இருக்கு உடன்படிக்கை பெட்டியில? வார்த்தை, மன்னா. உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் தான். அப்போ ஆண்டவருக்கு முன்பாகவே இந்த தெய்வம் வந்துடுறது. தேவனுக்கு முன்னாக. அப்ப தேவனுக்கு முன்பாக என்ன ஆகும்? பஸ்பமாயிடும். அப்போ 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 சத்துருக்கள் சொல்றாங்க உபாகமத்துல, எப்படி நம்முடைய தெய்வம் அப்படி அவள் தேவனை ஐயோ போகாதாங்க, உடல் தலை போயிடும் கால் போயிடும். அந்த தெய்வன்றதுதான் என்ன சொல்றாங்க? கண்மலை. அப்ப கண்மலைன்றது யாரு?
தேவன் தேவன் எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அவர் நித்திய கண்மலை. தேவன் என்பது அவர் நித்திய கண்மலை. ஆண்டவர் கையால் பெயர்க்கப்படாத பெயர்ந்து வந்த கல். எங்க வாசிக்கிறோம்? தானியேல் 2:46 கையால் பெயர்க்கப்படாமல் பெயர்ந்து வந்தது. எந்த மனுஷ கையும் பெயர்க்கல. அப்போ பிளவுண்ட கண்மலை ஆண்டவர். அதே போல தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியிலிருந்து வந்த ஒளி ஆச்சரியமான ஒளி. ஏன் அந்த ஒளி, தேவன் ஒளியை பார்த்தா எப்படி? அவர் சேரக்கூடாத ஒளியில் பார்க்கவே முடியாது நம்மள. ஆனால் அவருடைய பிம்பமாய், அவருடைய சாயலா இருக்கிற அந்த ஒளி, இதை பார்த்துறோம் எப்படி? ஆச்சரியமான ஒளி. அந்த பார்க்க முடியாத ஒளியை நாம் இங்கே பார்க்கிறோமே, இது ஆச்சரியமான ஒளி. அந்த ஒளியை பார்க்க முடியாது. அந்த ஒளியை நமக்கு காட்டுகிற ஒளி எப்படிப்பட்டது? ஆச்சரியமான ஒளி. எனக்கு ஜீவன் வந்தது. இந்த ஒளியை நான் பார்க்கும்போது, இதுல நான் நினைக்கும் போது எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமே. அப்போ ஒளி தேவன் ரெண்டு பேரும் காமனா இருக்குது. ஒளி எப்படி? தேவன் ஆண்டவர் ரெண்டு பேரும் காமனா இருக்குது ஒளி. ஆனால் அவர் ஜீவ ஒளி, இவர் ஆச்சரியமான ஒளி. ஈசாச புரிஞ்சுதா? பிரதீப் புரிஞ்சுதா? அதே மாதிரி தேவனுடைய நாமம் என்ன? அயம் வாட் அயம். ஆண்டவர் எப்படி? அயம், இருக்கிறவராக இருக்கிறேன்ற தேவன். இருக்கிறேன் என்பது ஆண்டவர். அப்ப இருக்கிறேன்றது எங்க உட்காந்துருக்கிறாரு? இருக்கிறவராக இருக்கிறேன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க எழுதி பாருங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன். அயம் வாட் அயம். அது பிதா. பிதா உள்ள அயம்ன்றது உட்கார்ந்து இருக்குது. இருக்கிறேன். புரியுதா எல்லாருக்கும்? இதெல்லாம் இந்த மகத்துவத்தெல்லாம் நினைச்சு ரெண்டு பேரையும் நல்ல உயர்த்துங்க, நல்ல பிரைஸ் பண்ணுங்க. இதுதான் அவர் ரெண்டு பேருடைய மகத்துவம். அப்போ ஜீவ ஊற்று பிதாவாகிய தேவன், ஜீவ நதி ஆண்டவர், ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவி. சரி, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, எரேமியா 23 மற்ற காரியங்களை நம்ம வர வாரம் பார்ப்போம். சரியா? ரைட். இதான கேள்விகள். யாருக்கான கேள்விகள் உண்டா? வேதத்தை நாம் அதிகமாய் தியானிக்கும் போது நமக்கு அதனால மெத்த பிரயோஜனம் உண்டு. சரியா? சரி, ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.